ஆனால் ஒரு படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பக்காவாக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேர் முஞ்சையா. இது ஒரு பாலிவுட் படம் நண்பா. கடைசியாக நம்ம பிந்தையாங்கிற ஒரு படத்தை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி தான் பேசுகிறோம்னு நினைக்கிறேன் பாலிவுட்டில். வாங்க நண்பா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கடைசியாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா ஒரு பையனை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கிற அந்த கேப்பில் தங்கச்சி சென்டரில் வந்து தடுக்க ஏன்டா இவன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் போல். அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணமே ஆக போகுது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையோட சாப்பாட்டில் விஷத்தை கலந்து விட்றான் அந்த பயப்புள்ள. அதனால தான் அவங்க அம்மா போட்டு இவனை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அப்படியே இந்த பக்கம் இவனுக்கு மொட்டையை அடிச்சு விட்டுறாங்க, குடுமி போகிற அளவுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டு. இதில் இவன் செமகானில் இருக்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் காமிக்கிறாங்க, அங்கே ஒரு திருவிழா நடக்க போதாட்டிருக்கு. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைமில் இவன் தன்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு அந்த கரையோரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறான். தங்கச்சியும் கூடயே வந்துட்டு இருக்க. எங்கடா போகிறேன்னு சொல்லி கேட்க இவன் சேத்து குவாரிக்கு போகிறேன்னு சொல்லவும் தங்கச்சி உன்னை பயந்து நான் இதுக்கு மேலே வரலன்னு சொல்ல. பட் அதனால் அவன் வலுக்கட்டாயமாக நான் இருக்கெல்லாம் வான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனவனையுமே கோழியோட கால் இதெல்லாம் எடுத்து வச்சு என்னென்னமோ பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்க. தங்கச்சி என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க அவன் பிளாக் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்ல இவன் உடனே ஆடி போயிடுறான். அதுக்கப்புறம் எனக்கு சுச்சா வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே இருந்துச்சு போக தங்கச்சி மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கா பயந்து. உடனே இவன் கத்தி எடுத்துட்டு வந்து தங்கச்சி கொல்லலான்னு பார்க்க அப்போ தங்கச்சி இவனை தடுக்க ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் எனக்கு முன்னி வேணும், ஒன்றை பலி கொடுத்தா முன்னி என்னோட வந்து சேர்ந்துருவான்னு சொல்ல இது என்னடா முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லி தங்கச்சி ஒரு வழியாக அங்கே வந்து தப்பிச்சிடறான். பட் ஆனால் அண்ணனை தள்ளி விடவும் அண்ணனோட மண்டை போய் கல்லில் பட்டு அவன் உயிருக்கு போராடி அங்கேயே செத்து போயிடுறான். இதை போய் தங்கச்சி வீட்டில் சொல்ல அங்கே இருக்கிற ஊர்க்காரங்களாம் வராங்க. ஊர்க்காரங்களாம் வந்து பார்த்துட்டு அந்த பையனை எடுத்து எரிச்சிட்டு அவனோட சாம்பலை மட்டும் அந்த ஒரு மரத்துக்கடியிலே பார்த்தீங்கன்னா புதைச்சி வச்சிடுறாங்க. அவன் எங்கே வச்சு பூஜை பண்ணானோ. அப்படியே இந்த இடத்துல டைட்டில் போடுறாங்க. இப்படியே கட் பண்ணால் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த மாதிரியான அமானுஷ்யமான கனவுகள் இதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு தான் போகும். இந்த மரத்துக்கல்ல நடந்தது, நீ வந்து சேத்துக்குவாரிக்கு வா, இந்த மாதிரியான கனவுகள் தான் அவனுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு பயந்துட்டு கீழே விழுந்த காய்கறியை கூட பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பைந்தாங்கோலின்னு சொல்லலாம். இவங்க அம்மா ஒரு பியூட்டி பார்லரோட வச்சு நடத்துறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஸ்டைலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறான். இவனுக்கு ஒரு நாள் அமெரிக்காவில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. இதை கொண்டு போய் அம்மாட்ட சொன்னால் அம்மா இங்கே நல்ல வருமானம் வருது, இதை விட்டு ஏன் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மோட்டிவேட்டாக பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அவன் பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி நான் வந்து ஓகே பண்ண வைக்கிறேன்னு சொல்ல. பட் அதனால நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. அப்படியே வெளியே வந்தால் ஹீரோயின் நிற்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவை பார்ப்பாங்க போல. ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ஒரு அமெரிக்கன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம ஹீரோ தலையில சும்மா குண்டா போட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ சோகத்தோடையே அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏதோ கடைய ஆரம்பிக்க போகிறாங்களாமா. அதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கு இந்த ஒரு அமானுஷ்யமான கனவான ஒரு பேய் வந்து மரத்து மேலேருந்து தாய் வந்து குதிக்கிறது இந்த மாதிரியான கனவுகள்லாம் வர அவர் டக்குன்னு கொஞ்சம் பயந்து எந்திரிக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்க அந்த கடையோட ஓப்பனிங் அன்னைக்கு அந்த அமெரிக்கன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் அதை ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுவேன். பார்த்தா ஒரு வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே ஹீரோ மட்டும் இருக்காரு. அந்த மரத்து மேலே இருந்து திடீர்னு பேய் வந்து எகிரி குதிக்க உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா ஒரு பஸ்ஸில் இருக்காரு. நம்ம ஹீரோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவரையும் கனவுல பார்த்துருப்பாரு. இதெல்லாம் பார்க்க நிஜமாக இருக்க உண்மையாலுமே எங்கடா போயிட்டு இருக்கோன்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இருந்தா பக்கத்தில் அவங்க அம்மாவும் பாட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க நாம் இப்போ சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம்டா, சித்தப்பா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா, அதனால் நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு சொல்ல அங்கே போய் சித்தப்பா வீட்டில் இறங்கினா சித்தப்பா வேண்டா வெறுப்பா பார்த்தீங்கன்னா பேசி உள்ளே போகலாம் வைக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. தான் சித்தப்பா ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி பேச இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அம்மாவும் பாட்டியும் மட்டும் வந்திருப்பாங்க. அப்பா ஒரு விபத்தில் செத்துட்டாருங்கிற மாதிரி தான் ஹீரோட சொல்லியிருப்பாங்க. உடனே எப்படி செத்தாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு உண்மையை இப்போ சித்தப்பா போட்டு உரைக்க உங்க அப்பா சேத்துக்குவாரிக்குள்ள போனதுனால தானே செத்தாரு. அதுவும் எதுக்காக செத்தாருன்னா இந்த சேத்துக்குவாரிங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். இடத்த விற்கலான்னு பார்த்தா யாருமே வரல. அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற மரத்தெல்லாம் எரிச்சுட்டா யாராச்சும் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி தான் உங்க அப்பா உள்ள போனாரு. உள்ள போனவரை அடுத்த நாள் கடற்கரையில் பணமாக தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒன்று தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அதுக்குள்ளே யார் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு ஹீரோவும் வேகமாக போகிறாரு உள்ள. பட் ஆனால் அங்கே எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் யாரோடைய பேச்சையுமே கேட்காம உள்ளே போகிறாரு.
போனால் நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த பிளாக் மேஜிக் பண்ணால் தெரியுமா, சின்னதாக ஒரு பையன் அந்த இடத்துலையே போய் நின்று பார்க்க அங்கே இவர் கனவுல வந்த மாதிரியே அந்த முஞ்சாங்கிற பேய் இவர் மேலேயே டக்குன்னு குதிக்க இந்த பக்கம் ஒரே பரபரப்பாக இருக்குது வீட்டில். எங்கடா போனா பையங்கிற மாதிரி. ஹீரோ போகும்போது வண்டியை வேற எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஊருக்காரங்களாம் அந்த ஒரு சேத்துக்குவாரி பக்கத்தில் தான் வண்டி இருந்துச்சுன்னு சொல்ல உடனே சித்தப்பா இந்த நேரத்துலலாம் அங்கே போக முடியாது, நாம் எதுவும் இருந்தாலும் காலையில் பேசிக்கலாங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க உடனே ஹீரோவோட பாட்டி மேலே ஒரு ரூமில் போய் ஒரு குச்சம் ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு டக்குன்னு சேத்துக்குவாரிக்குள்ளே போனால் நம்ம ஹீரோவை அந்த ஒரு மரத்துக்குள்ளே பிணைச்சி இழுத்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே பாட்டி அந்த குச்சை எடுத்துகிட்டு போய் வெளுன்னு விழுக்கிறாங்க மரத்தை. அந்த மரமே சும்மா அதிருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் இந்த இடத்துல தான் ஒரு செம ட்விஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் அந்த பாட்டி இருந்தாங்களா, அந்த பாட்டியோட அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அந்த முஞ்சாயி பேய் தான். அதாவது சின்ன வயசில் ஒரு குடுமி போட்டு அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்குள்ளே போயிருப்பால ஒருத்தன். அவனோட சாம்பல் அங்கே போச்சதுனால அவனோட ஆவி அங்கேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கு மேலே போகாமல். அண்ட் இவங்களுடைய ரத்த வம்சத்தில் யாரையாச்சும் அந்த பேய் வந்து தொட்டுச்சுன்னா அவங்களோட பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிணைஞ்சிருமாமா. இந்த மரத்தோட எப்படி ஒட்டி இருந்துச்சு அதே மாதிரி இவங்களோடையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு வழியா அந்த பாட்டி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாலும் வெளியே வர வழியிலேயே பாட்டியை அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நிறுத்தின அந்த பேய் டக்குன்னு அந்த பாட்டியவே பார்த்தீங்கன்னா கொன்றுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கி விழுக அதுக்கப்புறம் கண் முழிச்சான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் தான் எழுந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட அம்மா இதுக்கு மேலே நாம் இந்த ஒரு ஊரில் இருக்க வேணாம், வாடா நம்ம ஊருக்கே போகலாங்கிற மாதிரி ஹீரோவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரே பாட்டி ஞாபகமாக இருக்குது. பாட்டி சமைச்சு கொடுத்தது இதெல்லாம் ஞாபகம் வர இந்த பக்கம் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோ தூங்கும் போது அந்த பேய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அந்த பேய் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா, வேற யாரோட கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லி அது நம்ம ஹீரோ கிட்ட பேச நம்ம ஹீரோ கிட்ட ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்லுது. முன்னியே கல்யாணம் பண்ணும், எனக்காக முன்னியை கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இதை பெருசாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவே கொல்ல போகிறேன், நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்கலாம் கொல்ல போகிறான்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை சீரியஸாக எடுத்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ மட்டும் தேடினா பத்தாது, நம்ம ஹீரோக்கு துணை வேணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த போய் இவங்க 2 பேர்த்தையுமே நீ முன்னியை கண்டுபிடிச்சி கொடுக்கலனா உங்கள் 2 பேர்த்தையுமே கொண்டுருவாங்கிற மாதிரி மிரட்ட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் இவன் வந்து அந்த ஊரில் வாழ்ந்துருந்தானா இவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணு அதே ஊரில் தான் வாழ்ந்துருக்குன்னு சொல்லி ஹீரோவோட சித்தப்பா போன ருக்குக்கு ஃபோன் பண்ணி முன்னையும் உனக்கு யாராச்சும் தெரியுமா அவங்கள ஃபோட்டோ இருந்தால் அனுப்புன்னு சொல்ல அந்த சித்தப்பா பொண்ணு நான் வந்து ஈவினிங்குள்ளே அனுப்பி விட்றங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. இவங்களும் ஃபோட்டோ வரலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்க பின்னாடி அந்த பேய் முன்னின்னு சொல்லி அப்படியே வர இவங்க 2 பேரும் அப்படியே பயந்தடிச்சு கீழே விழுவுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வாங்க நம்ம சீக்கிரமாக முன்னிக்கிட்ட போகலான்னு சொல்ல இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினோட பாட்டியை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. இவங்க தான் முன்னின்னு சொல்ல அந்த பேய்க்கு பாட்டியை பிடிக்கல. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே வர நம்ம ஹீரோ வெளியே போக விடாமல் தடுக்கிறாங்க. ஹீரோ எவ்வளோ கிளம்ப ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே இந்த பேய் ஹீரோயினை பார்த்துருது. பேய் ஹீரோயினை பார்த்த உடனே முன்னின்னு சொல்லி அப்படியே அவளை கொல்ல வர டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சி காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே அந்த பேய் எனக்கு ஹீரோயினோட கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் ஒரு பேய் ஓட்டுறவரை போய் சந்திக்கலாங்கிற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணி அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் தான் கரீம்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம சத்யராஜ். பேய் ஓட்டுறங்கிற பேரில் ஏதோ ஒரு ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே போய் அவர்கிட்ட பேச அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இல்லாமல் எந்திரிச்சு போக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தெரியாதனமாக நான் சட்டையை பிடிச்சிருக்கு அந்த ஆட்சியை நம்ம சத்யராஜ் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அந்த பேயோட பேரை சொல்ல இவங்க 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. உங்களுக்கு இந்த பேயை பற்றிலாம் தெரியுமா சார்னு சொல்லி சத்யராஜ்கிட்ட கேட்க அவர் இந்த முஞ்சாய் பேயை பற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கடைசியாக அந்த பேய்க்கு ஒரு சிம்பிள் இருக்கான். அந்த சிம்பிளை ஒரு ஆட்டுத்தலையில் போட்டு அதுக்குள்ளே இதை அனுப்பி நாம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஆட்டை வெட்டிட்டோம்னா இந்த பேயும் அங்கேயே அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்ல இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹீரோயின் வேணும். சரி நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணியாகும்னு சொல்ல கரீமும் இதில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஹீரோயினும் வேணும். அதனால் ஹீரோயின் அவங்களோட கம்பெனிக்கு ஒரு ஆட் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம சித்தப்பாவோட வீட்டு பக்கத்தில் ஒரு பீச் மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அங்கே போனோம்னா சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஒரு இடத்துக்கு. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாலும் ஹீரோயினை சேத்துக்குவாரிக்குள்ளே கூட்டிகிட்டு போன மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் சரக்கை ஊற்றி கொடுக்க ஹீரோயினு கல்யாண கோலத்தில் வந்து அங்கே ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. இதே டைமில் அந்த பேயும் ஆட்டுக்குள்ளே அடித்து கொல்லலாம்
வெளியான்ட்டு போக அந்த பேய் ஒரே கத்துது, நான் மட்டும் வெளியே வந்தேன்னா உங்களை ஒருத்தனை கூட உயிரோட வர மாட்டேனாங்கிற மாதிரி கத்த நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் போதையில் அங்கேயும் ஆடிக்கிட்டு ஏன்னா என்னோட புருஷனை கொல்றீங்கன்னு சொல்லி அப்படியே அந்த ஆட்டை காப்பாற்றி விட அந்த ஆடு இப்போ தப்பிச்சு போய் நம்ம ஹீரோயினோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆவி பூந்துக்குது. ஹீரோயினோட ஆவி ஆட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ அந்த ஆடு வேற ஒரு பக்கம் ஓடி போச்சா, இவங்க அந்த ஆட்டை தேடி 2 பேர் உள்ளே போக என்னதான் ஹீரோயினோட உடம்புல பூந்த இந்த பேய் சண்டை போட வந்தாலும் ஹீரோயின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சரக்கை குடிச்சிட்டு தெம்பா இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பேயினால் அந்த ஒரு பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி இவங்க ஒரு பக்கம் ஆட்டை கண்டுபிடிச்சி வீட்டில் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வைக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போக அந்த டைமில் கரெக்டாக சித்தப்பா ஆட்டுக்காரரோட வந்துடுறாரு. இந்த ஆட்டுக்காரரோட வீட்டில் இருந்தால் இவங்க இந்த ஆட்டையே திருடிட்டு வந்திருப்பாங்க. அதனால் அந்த ஆட்டுக்கார்ட்ட ஆட்டை கொடுங்கடாங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு ஆட்டை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இதை அவங்களோட அம்மா கிட்ட தெளிவாக சொல்கிறாரு. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்களும் ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு சித்தப்பா கூட போய் சண்டை போட்டு அந்த ஆடுங்கன்னு சொல்லி கேட்க ஏதாவது பிரியாணி போட்டோம் பாருப்பான்னு சொல்லி காமிக்க ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ ஆடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆடு இன்னும் உயிரோட தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நிறுத்தி வச்சு சரி சித்தப்பாவோட உடம்பு நல்லா தெம்பாக தானே இருக்குது, அவரை நல்லா கட்டி போட்டு இப்போ ஹீரோயின் உடம்புல இருக்கிற அந்த பேர் சித்தப்பாவோட உடம்புக்கு மாற்றி விட்றாங்க. இந்த பக்கம் ஆட்டு உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோயினை திருப்பி ஹீரோயினோட உடம்புக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சித்தப்பாவுக்கு எந்த ஒரு குடிப்பழக்கமே இல்லை, அவர் குடிக்கவும் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போதையில் இருந்ததுனால அந்த பெயினால் ஹீரோயினோட உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஆனால் சித்தப்பாவோட உடம்பு தான் நல்லா தெம்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போடுது. இவங்க ஒரு கட்டத்தில் ஹீரோ நம்மளால் இதை கொல்ல முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடுறாரு. ஆனால் ஹீரோவோட பாட்டியோட ஆத்மா உன்னால் முடியுண்டா பேராடின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை கொல்ல உன்னை விட மாட்டேன்டா, நான் ஏன்னா ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னாங்கிற மாதிரி அங்கேயே பட்டுன்னு போட்டு உடைக்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. பட் ஆனால் ஹீரோயினை கொல்ல விடாமல் நம்ம ஹீரோ அங்கே காப்பாற்றி சித்தப்பா உடம்புல இருந்த அந்த பேயும் பின்னாடியே நம்ம ஹீரோ பாட்டி ஒரு குச்சை வச்சு அடிச்சிருப்பாங்க. அந்த குச்சை வச்சு ஒரு சிம்பிளாட்டம் போட்டு விடுறாரு. அந்த சிம்பிளை திருப்பியும் நம்ம பேய் ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் இருந்திருக்கும்ல அந்த மரத்துலையும் போட்டு இப்போ அந்த பேயை திருப்பியும் மரத்துக்கே அனுப்பிடுறாரு ஹீரோ. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த காட்டுக்கே நெருப்பையும் வச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறம் அவரோட அப்பா செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ செஞ்சுட்டு வந்துடுறாரு அந்த ஒரு இடத்துல. இதனால சித்தப்பாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக ஹீரோ ஒரு நாள் போய் ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் அந்த அமெரிக்கன் பையனே பார்த்தீங்கன்னா நான் என்ன மெச்சூர் ஆகலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு இல்லை, பட் ஆனால் உன்னை பற்றி யோசிக்கணும், எனக்கு இன்னும் டைம் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போக ஹீரோ மனசோடைஞ்சு அப்படி நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இன்னொரு கனவு வருது. யாராவது அந்த சபிக்கப்பட்ட மரத்தை போட்டு அறுக்கிற மாதிரி கனவு வர நீ இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப தைரியமா அந்த குச்சை வச்சுக்கிட்டு நீ வாடா நான் உனக்காக தாண்டா வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி நிற்க அப்படியே இந்த ஒரு கதையும் முடியுது நண்பா. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுங்க மாதிரி பார்ட் 2க்கு ஒரு லீடு மாதிரி கொடுத்து முடிச்சிருக்காங்க. அட் ஃபைனலாக அந்த படத்தோட ரிவ்யூன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள்னு சொல்லி சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்குது. அதை தாண்டி சத்யராஜ் இந்த மாதிரியான ஒரு கதையில் நடிச்சிருப்பார்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கல. நல்ல ஒரு ஆக்டிங் அவரும் கொடுத்துருந்தாரு. மற்றபடி படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரையும் நல்லா பண்ணியிருக்கோம். படம் சும்மா பக்காவாக அமைஞ்சிருக்கு. விஎஃப்எக்ஸ்க்குலாம் ஒரு ஸ்டார் கன்ஃபார்ம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எடிட்டிங் சொல்லி அவங்களுடைய போர்ஷனை ரொம்ப நீட்டாகவே முடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களை ஒரு பக்கம் என்டர்டெயினும் பண்ணணும். ஏன்னா காமெடியான விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்ப இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படம் இப்போ தமிழில் அவைலபிள் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கூட அவைலபிளாக இருக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.